தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். மெட்ரோ ரயில் தமிழகத்தில் இருக்கிற சிட்டிகளுக்கு இரண்டாவது கட்டமாக இரண்டாவது சிட்டிக்கு மெட்ரோ எடுத்துன்னு வரணும்னா கோவைக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மேற்கொண்டு வருகிறது இருக்கிற எல்லா அரசுகளும். முதல் கட்டமாக அதிமுக தான் அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்தாங்க. அதற்கு பிறகு திமுகவும் அந்த திட்டங்களை எடுத்துட்டு போய் மத்திய அரசிட்ட சமர்ப்பித்தாங்க. ஆனால் அது நிராகரிக்கப்பட்டதற்கு பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதுவே அந்த கேட்ட காரணங்களெல்லாம் தெளிவுபடுத்தி திரும்பவும் மத்திய அரசுகிட்ட ஒப்புதலுக்கு கொண்டு போகும்போது இரண்டாவது முறையாகவும் அது நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. காரணம், மக்கள் தொகை போதுமான மக்கள் தொகை இல்லை. மெட்ரோ வந்தால் அங்கே இருக்க வேண்டிய கனெக்டிவிட்டிக்கான அந்த பஸ்கள் இல்லை. அதே போல் அங்கே முக்கியமாக காரணமாக பார்க்கப்படுவது அந்த மெட்ரோ நிலையங்கள் லாபகரமாக இயங்குமா அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க. மெட்ரோவின் முக்கிய நோக்கமான நேரம் சேவ் ஆகிறது அப்படின்னு ஒன்று அங்கே நடக்கவே நடக்காது. மிஞ்சி போனால் 8 நிமிடங்கள் சேவ் ஆகும். அது கூட அந்த ரயில் நிலையங்களுக்கு செல்வதில் விரயமாகிடும். அப்போ அங்கே மெட்ரோ நிலையம் என்பது சாத்தியமில்லைன்னு காரணங்களை சொல்லி மத்திய அரசு நிராகரிச்சிருக்காங்க. ஆனால் தொடர்ந்து இருந்த 3 அரசுகளும் தமிழகத்திற்கு மெட்ரோ வேணும்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இதற்கு காரணம் மக்களுக்கான தேவைகளுக்காக கேட்குறாங்களா, அல்லது தமிழகத்தில் இரண்டாவது நகரங்களில் சென்னை தவிர்த்து மற்ற நகரங்களில் மெட்ரோ எடுத்துகிட்டு வர்றது மாநிலங்களுக்கு கௌரவம், மக்களுக்கு கௌரவம், தங்கள் ஆட்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்படின்னு பார்க்குற அந்த கோணத்தில் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கிறது. அந்த கேள்விகளை குறித்து தான் இன்றைய உரைகள் நிகழ்ச்சி வாதிக்க இருக்கிறது. கோவை மதுரைக்கு நோ மெட்ரோ, மக்கள் தேவையா, கௌரவத்தின் சின்னமா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இருந்திருக்கும் விருந்தினர்கள் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள். வணக்கம் சார். மற்றும் மாவட்ட ரயில்கள் சங்கத்தின் தலைவர் திரு ரா பாண்டியராஜா அவர்கள். வணக்கம் சார். சார், முக்கியமாக இந்த இரண்டாவதாகவும் நிராகரிச்சிருக்காங்க, அதற்கு காரணங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த திட்டங்களை வேறு கண்ணில் மத்திய அரசு பார்க்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இன்னொரு குற்றச்சாட்டு, இந்த டிபிஆரில் தான் குற்றம், சரியான காரணங்கள் விளக்கப்படவில்லை, அதனால தான் இந்த மெட்ரோ திட்டங்களுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு 2 காரணங்களை வைக்கிறாங்க. இதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? இதற்கான காரணம் நிஜத்தில் என்ன? சார், இப்போ மதுரையை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இரண்டாவது ஒரு தலைநகர் அந்தஸ்து உள்ள ஒரு மிக முக்கியமான நகரம் மதுரைன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம மதுரை அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா மிகவும் பாரம்பரியம் மிக்க, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரு மிக முக்கியமான நகரம், தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டிலே ஒரு நகரத்துல எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அது மதுரையில் தான் அமைக்கப்படுகிறது. மதுரையை மையமாக கொண்டு தென் மாவட்டங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இணைக்கப்படக்கூடிய இடம் மதுரை. இப்ப இந்த மதுரைக்குரிய மெட்ரோ ப்ரொபோசல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா திருமங்கலத்தில் இருந்து தொடங்கி திருப்பரங்குன்றம், அடுத்து பாத்தீங்கன்னா தோப்பூர் என்று அழைக்கப்படக்கூடிய மதுரை எய்ம்ஸ் பக்கத்துல தோப்பூர்னு அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துல உள்ள ஒரு ரயில் நிலையம், அடுத்து பாத்தீங்கன்னா மதுரையோட மிக முக்கியமான சந்திப்பு ரயில் நிலையம், அடுத்து பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அப்புறம் சீமக்கல், கோரிப்பாளையம், அடுத்து மிக முக்கிய பேருந்து நிலையமாக இருக்கக்கூடிய மாட்டுத்தாவணி பேருந்து நிலையம், அடுத்து தமிழகத்திலேயே ஒரு உயர் நீதிமன்ற கிளை இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடிய மதுரை உயர் நீதிமன்ற கிளை, அடுத்து பாத்தீங்கன்னா ஒத்தக்கடையில போய் முடியுது. இதுதான் மதுரையோட ப்ரொபோசல், 32 கிலோமீட்டர் நீளம். இப்ப இதுல ரீசன்ஸ் ஃபார் ரிஜெக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா இவங்க ரிப்போர்ட்ல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பயணிகள் தோராயமா ஒரு 7.5 கிலோமீட்டர் நீளத்துக்கு தான் பயணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு டேட்டா எடுத்திருக்கிறாங்க. அது எந்த வகையில அந்த எதை பேஸ் பண்ணி 7.5 கிலோமீட்டர் தான் டிராவல் பண்றாங்க, ஆவரேஜ் டிராவல் அப்படின்றத எடுத்திருக்காங்கன்னு தெரியல. உதாரணத்துக்கு நீங்க திருமங்கலத்துல இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மாட்டுத்தாவணிக்கு போறவங்க நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, உயர் நீதிமன்ற கிளைக்கு போறாங்க. சோ இந்த மாதிரி ஆவரேஜ் எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்கன்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா 21 நிமிஷம்னு சொல்லியிருக்காங்கல்ல, இந்த 7.5 கிலோமீட்டர் 21 நிமிஷம் சொல்லியிருக்கிறாங்க. அதுல 8 நிமிஷம் குறையும், மெட்ரோவை இம்ப்ளிமெண்ட் பண்றதுனால 8 நிமிஷம் குறையும். அதுவும் அந்த 8 நிமிஷமும் நீங்க மதுரை அங்க எந்த மெட்ரோல போய் ஏறுறீங்க, அப்புறம் எங்க போய் இறங்குறீங்க, சோ அதுலயே அந்த 8 கிலோமீட்டர் அந்த 8 நிமிஷம்
டேலி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல வர்றாங்க. சோ நீங்க பஸ்ல போனாலுமே அந்த நீங்க 21 நிமிஷம் ஜஸ்ட் டிராவல் டைம் மட்டும்தான் 21 நிமிஷம். நீங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் பெரியார் பேருந்து நிலையத்துல போயிட்டு திருப்பி மாட்டுத்தாவணிக்கு நீங்க போய் இறங்குறது, அப்புறம் அங்கிருந்து வேற ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போறது, இந்த மாதிரி அதுலயுமே சேம் தான். சோ அந்த 8 நிமிஷம்ன்றது இந்த டிபிஆர்ல கொடுக்கப்பட்டது அவங்க ரிஜெக்ட் பண்ண காரணம் வந்து அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல. இன்னொரு முக்கிய காரணம், மூன்றாவது காரணம் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ரோடோட வைடு வந்து பாத்தீங்கன்னா 20 மீட்டருக்கும் குறைவாக உள்ளது. கோயம்புத்தூருக்கும் சரி மதுரைக்கும் சரி ஒரு சில இடங்கள்ல வந்து நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இடிக்க வேண்டியிருக்கும். சோ சென்னை மெட்ரோ பாத்தீங்கன்னா 2009 ஆரம்பிச்சு 19 கமிஷனிங்கே பண்ணிருக்கிறோம், 10 வருஷம் ஆயிருக்குது. சோ நீங்க மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் எப்படி சாத்தியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு 4 ரயில் நிலையங்கள் உட்பட மதுரை நகர் பகுதிக்குள்ள வர்றது வந்து அண்டர் கிரவுண்ட் கொண்டு போயிருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர்ல வந்து அண்டர் கிரவுண்ட் கொண்டு போயிருக்கிறாங்க இந்த 32 கிலோமீட்டர்ல. சோ இதுல வந்து என்ன பொறுத்த வரையில இது வந்து பொலிட்டிக்கலா வந்து யாரும் இது திமுகவோ அதிமுகவோ அவங்க வந்து பொலிட்டிக்கல்ல தமிழ்நாட்டுல வந்து இன்னொரு மெட்ரோ வந்து நமக்கு வந்து பிரஸ்டீஜ் கொடுக்கும் அப்படின்ற இதெல்லாம் கிடையவே கிடையாது. இது மதுரைக்கு மெட்ரோன்றது வந்து பாத்தீங்கன்னா, நீங்க உதாரணத்துக்கு லக்னோ, உத்தரப்பிரதேசோட தலைநகர் வந்து லக்னோ. நீங்க அந்த சிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 மணி நேரத்துல அதோட தெற்கு பகுதியில இருந்து வடக்கு பகுதிக்கு போயிடலாம். திருநெல்வேலி மாதிரியான ஒரு நகரம் தான் லக்னோ. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் நான் அங்க பணியாற்றி இருக்கிறேன். சோ அவ்வளவு மக்கள் நெருக்கடியோ இல்ல அவ்வளவு தொழிற்சாலைகளோ அவ்வளவு பெரிய விஷயங்களோ ஆன்மீக நகரோ அதெல்லாம் கிடையாது அங்க பாத்தீங்கன்னா. ஆனா அங்க வந்து மெட்ரோ இப்ப ஃபங்க்ஷன்ல இருக்குது, அதுவும் லாஸ்ட்ல தான் இருக்குது. கான்பூர், ஆக்ரா, ஜெய்ப்பூர், கொச்சின், நாக்பூர், அகமதாபாத் இவங்க எல்லாமே லாஸ்ட்ல தான் இருக்குது இந்த மெட்ரோ எல்லாமே. சார், இப்போ மதுரை மாதிரியான, கோயம்புத்தூர் மாதிரியான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தயாராக இருக்கிற நகரங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துருக்கிற அந்த வெறும் எண்ணிக்கை அடிப்படையில் மட்டுமே ரிஜெக்ட் பண்ணுறதுங்கிறது சரியாக இருக்குமா? நீங்கள் எண்ணிக்கைப்படி பார்த்தீங்கன்னா சரி, 20 லட்சம் சொல்லியிருக்காங்க, அதற்கு குறைவாக இருக்கிறது. 20 லட்சம்னு தமிழக அரசு எஸ்டிமேட்டட் கொடுத்துருக்காங்க, அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாதுங்கிற காரணம் சொல்லியிருக்காங்க. டெக்னிக்கலாக ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மத்திய அரசுக்கு நன்றாகவே தெரியும் எப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தோம், இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ வளர்ச்சி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அவர்களே குறிப்பிட்டிருக்காங்க, ஒரு 10 வருட காலங்கள் சென்னையில் மெட்ரோ வளர்ச்சிக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு. நீங்கள் இங்கே சொல்கிற மாதிரி அதே 15 லட்சம் எடுத்துக்கிட்டா கூட இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 5 வருடமாவது பாதியாக நீங்கள் வேகமாக கூட பண்ணுங்கள், இன்னொரு 5 வருடமாவது ஆகும். அப்படி பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் உங்களோட கணக்குக்கு வந்துட போகுது. மத்திய அரசு நீண்ட கால திட்டங்களை எப்பவுமே முன்னெடுப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ கொடுக்கப்பட்டிருந்தால் அது அமுலுக்கு வரும்பொழுது கண்டிப்பாக இந்த குறைகளெல்லாம், இந்த காரணங்கள்லாம் நிவர்த்தி ஆகியே இருக்கும். ஏன் மத்திய அரசு அப்படி யோசிக்காமல் வெறும் கொடுத்த ப்ரப்போசலை மட்டும் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க? சார், மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கீம் எல்லாம் மெட்ரோ ஸ்கீம் அப்படிங்கிறது, இவர் சார் வந்து சொன்னார் ஒரு இதில் வந்து மதுரை அந்த இதை பொறுத்த வரைக்கும் 7.5 கிலோமீட்டர் கணக்கு எடுக்கிறாங்கன்னார். அவங்க 7.5 கிலோமீட்டர் தான் மொத்த டிஸ்டன்ஸ்னு எடுக்கலைங்க. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் ப்ராஜெக்ட் டிபிஆர்லேயும் கொடுத்துருக்காங்க. கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் 36.5 கிலோமீட்டர்ஸோ என்னமோ இருக்குது. அதுக்கு 11,350 crores ஆகும் ப்ராஜெக்ட் காஸ்ட். மதுரையை பொறுத்த வரைக்கும் 31 கிலோமீட்டர்ஸ் என்னமோ, அதுக்கு 10,500 crores ப்ளஸ் காஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 7.5 கிலோமீட்டர் அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, ஓவர் ஏ பீரியடில் இந்த 36 கிலோமீட்டர் இந்த மெட்ரோ ரயில் கோயம்புத்தூர் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதில் 7.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் நீங்க போறது. இல்ல, இது நான் தெளிவா புரிஞ்சுக்கிறேன். ஆவரேஜ் எல்லாரும் ஆவரேஜ் எவ்வளவு பண்ணுவாங்கங்கறத நான் புரிஞ்சுக்கிறேன். 8 நிமிஷம் சேவை. அது புரியுது சார் எனக்கு. இல்ல, அதனால அதுலயே ஒரு சின்ன கேள்வி வச்சிருக்கேன். எனக்கு புரியுது, வெறும் 8 நிமிஷம் தான் சேவ் ஆகும், 21 நிமிஷம் அதுதான் ஆகும். 7 கிலோமீட்டர் ஆவரேஜா எந்தங்கிறது எங்க இறங்குவாங்கன்ற நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்க டிராஃபிக்கோட சுச்சுவேஷன்ல 8 நிமிஷம் சேவ் ஆகும். இந்த மெட்ரோ நீங்கள் அலோவ் பண்ணி அதுக்கப்புறம் ஃபண்ட் பண்ணி எல்லா ஒர்க்கும் பண்ணி அதுக்குள்ளே ஆட்சி மாற்றமோ கட்சி மாற்றங்களோ எல்லாம் பண்ணி வர்றதுக்கு 10 வருஷம் ஆகிடும். 10 வருஷத்துக்குள்ளே கோயம்புத்தூரோட டிராஃபிக்கோ மதுரையோட டிராஃபிக்கோ எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் அதுலேயும் குறிப்பிட்டிருக்கீங்க, மாநில அரசுமே தங்களோட நிலைப்பாடை குறிப்பிட்டிருக்காங்க எந்த அளவுக்கு ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்குன்னு. அப்போ இது எல்லாம் எடுக்கிறப்ப கண்டிப்பாக இது இன்னும் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சென்னை வந்து நம்ம இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்னன்னு யோசிக்காமல் இருக்கிறோங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். அப்போ ஏற்கனவே யோசித்து ஒரு அரசு முடிவு எடுக்குதுன்னா அப்போ அதை நீண்ட காலமாக பரிசீலனை செய்யணும் இல்லையா? அப்போ 8 நிமிஷங்கிறது அது கண்டிப்பாக
அரை மணி நேரமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இருக்கு அது இருக்கு consider ஏன்னா பண்ணி பிகாஸ் ஆஃப் கொடுத்திருக்கலாம் இல்லையா? கரெக்ட், தட் இஸ் நாட் தி ஒன்லி ஃபேக்டர். அதை மட்டும் அவங்க சொல்லலை, இவங்க சொன்ன பாயிண்ட்டை அவங்க கவுண்டர் பண்ணுறாங்க. அதாவது 7.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு நான் போகும்பொழுது ஆவரேஜாக ஒரு 8 நிமிஷம் சேவ் ஆகுங்கிறேன். அதுக்கு மேலே கூட சேவ் ஆகலாம், அதுக்கு மேலே கூட சேவ் ஆகும் மெட்ரோ. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தமிழ்நாட்டில் மெட்ரோ இருக்குது. இந்த மெட்ரோவில் சென்னையில் ஃபேஸ் 1 ப்ராஜெக்டில் இங்கேருந்து கிளம்பி நான் திருவட்டியூர் கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னால் காரில் போகிறேன்னு வச்சுங்க, மினிமம் 1.5 மணி நேரம் ஆகும் அந்த டிராஃபிக்கில் ராயபுரம் அதையெல்லாம் தண்டையார்பேட்டையெல்லாம் தாண்டி போவதற்கு. ஆனால் இன்றைக்கி டி நகரில் நீங்கள் தேனாம்பட்டியில் ஏறினீங்கன்னு வச்சுங்க, டைரெக்டாக 25 நிமிடம் திருவட்டியூர் போயிடுறீங்க. தென் இறங்கி அங்கேருந்து கோயிலுக்கு போயிடலாம், நடந்து கூட போயிடலாம். அதனால் கண்டிப்பாக மெட்ரோன்னு வந்தால் நிறைய டைம் சேவ் ஆகும். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி ஃப்யூச்சரில் மதுரை ஆகட்டும், கோயம்புத்தூர் ஆகட்டும், இன்னும் அதிக அளவுக்கு வாகன பெருக்கங்கள்லாம் இங்கே இருக்கும், மக்கள் தொகையும் அதிகமாகும். ஸோ அதனால் இது மட்டும் ஒரு ஃபேக்டர் இல்லை, ஓகேவா? பட் பாப்புலேஷன் சொன்ன மாதிரி அவங்க கொண்டு வர்றது பாப்புலேஷனில் இந்த 2017 அந்த பாலிசியில் என்ன சொல்கிறாங்க, 2011 சென்சஸ் பிரகாரம் 20 லட்சம் இருக்கணுங்கிறாங்க. அண்ட் இவங்க சொல்கிறது உங்கள் கோயம்புத்தூர் ஆர் மதுரை ரெண்டையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா 15.6 லேக்ஸ் தான் இருக்குது. ஸோ அதனால் பாப்புலேஷனை வச்சு இது எடுக்க எலிஜிபிலிட்டி வராது. ஆனால் தட் இஸ் நாட் தி ஒன்லி க்ரைட்டீரியாவுக்கு அவங்க என்ன சொல்கிறது என்ன அப்படின்னா ரைடர்ஷிப். அதாவது நான் மெட்ரோ கொண்டு வந்துட்டேன், இந்த தமிழ்நாடு மெட்ரோ ஃபேஸ் 1 பார்த்துங்க, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு அந்த அளவுக்கு மெட்ரோ ட்ரெயின் யாரும் யூஸ் பண்ணவில்லை. சென்னை மட்டும் இல்லை சார், இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்த எல்லா மெட்ரோக்களும் ஆரம்ப கட்டத்தில் பெரிய வரவேற்பு இல்லை. ஆனால் பிறகு மக்கள் கொஞ்சம் கண்டிப்பாக இல்லை, அங்கே தான் நான் சொல்ல வரேன். அதாவது ரைடர்ஷிப்னு வரைச்ச இந்த ரைடர்ஷிப் எப்படி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, சார் பக்கத்தில் இங்கே இருக்குது சார், இங்கே நான் ஒரு மப்பட்டை வச்சுக்கொண்டு அங்கே போய் சேர்ந்துருவேன், அங்கே எனக்கு பார்க்கிங் இருக்குது, வச்சுட்டேன் வச்சுங்க, ட்ரெயின் பிடிச்சி போயிடுவேன். இது ஒன்று. ஆர் பஸ்ஸு, சார் நான் ஊருக்குள்ளே இருக்கேன், ஊர்லேருந்து எனக்கு மினி பஸ் இருக்குது, அந்த மினி பஸ்ஸை யூஸ் பண்ணி நான் வந்துடலாம், நேராக எனக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வாசலில் ஸ்டாப்பிங் இருக்குது, ஏறி போயிடுவேன். ஈவினிங்கு அந்த மாதிரி மெயின்லி ஃபார் விமன், லேடிஸ், எம்ப்ளாய்டு விமன், ஸ்டூடெண்ட்ஸ் கோயிங் ஃபார் தி காலேஜ், அவங்க எல்லாருக்கும் ஒரு செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்லேயும் பார்க்குறச்ச இந்த இது லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டியும்பாங்க. மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எந்த அளவுக்கு ஈஸியாக நான் என்னுடைய வீட்டுக்கோ இதுக்கோ போய் சேர முடியும், அதுக்கு லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி. இது வெரி இம்பார்ட்டன்ட். இதையும் தாண்டி அவர் சொன்ன மாதிரி கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூரில் 36 கிலோமீட்டர் அந்த டோட்டலி இது சொன்னேன், 36 கிலோமீட்டரில் 39 மேக்ஸிமம் எல்லாமே எலிவேட்டட் காரிடார் தான், எல்லாம் டனல் அண்டர் கிரவுண்டில் போல எலிவேட்டட் காரிடார். வேறு மதுரை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அங்கே எலிவேட்டட் காரிடார், அதையும் தாண்டி ப்ளஸ் அண்டர் கிரவுண்ட் டனல் இதுலேயும் போகிறது. ஸோ இவங்க கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது நிறைய இடத்துல அந்த வித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க 20 மீட்டர் தான் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் இடிக்கிறச்ச நிறையா பில்டிங்கெலாம் இடிக்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் லீகல் காம்ப்ளிகேஷன்லாம் இங்கே இதை இவங்க கொடுத்த டிபிஆரை பேஸ் பண்ணி இவங்க சொல்கிறது. இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ரெண்டாவது மெயினாக இவங்க சொல்கிறது கோயம்புத்தூர் ஆகட்டும் மதுரை ஆகட்டும், இந்த பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, பஸ் டிரான்ஸ்போர்ட்டில் மெயின் டவுன் அதுக்கெல்லாம் போயிடும். ஆனால் இன்னுக்குள்ளே டீப்பாக உள்ளே போனால் அந்த கனெக்டிவிட்டி இல்லை, அதை டெவலப் பண்ணணும். மெயினாக எனக்கு மெட்ரோ ஸ்டேஷன் வேணும்னால் அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அங்கே வந்துட்டு போகிறதுக்கு எனக்கு அந்த சிட்டிக்குள்ளே கனெக்டிவிட்டி நல்லா இருக்கணும். தொடர்ந்து பேசலாம் சார். பாண்டியராஜன் சார், ஒரு முக்கியமான விஷயங்களை நீங்கள் சொன்ன அதே காரணங்களை தான் நம்ம திரும்பி பேசிக்கிட்டு இருக்கோம். முக்கியமான காரணங்களில் ஒன்று மெட்ரோ நம்ம இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டால் கூட மக்கள் அந்த மெட்ரோ பயன்படுத்துறதுக்கான மற்ற போக்குவரத்துகள் இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த 2 பிடிஆர்களும் ஏற்கனவே இருந்த திமுக அரசால் தயாரிக்கப்பட்டது. அந்த திட்ட அறிக்கைகள் அவர்கள் செஞ்சாங்க. இப்போ தாவேக அரசு வந்திருக்கு.
அப்படின்னா கூட இங்கே கொடுத்துருக்கிற திட்டத்துக்கு விளக்கத்துக்கு தான் இது ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? இதை வந்து சரியான விளக்கங்களும் சரியான நகர்வுகளும் கொண்டு கொடுத்தா அடுத்த கட்ட நகர்வாக இதற்கான அனுமதி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த கொடுத்த திட்டத்தை நீங்கள் பார்த்தீங்களா? அதில் ஏதேனும் குளறுபடிகள் இருக்கிறதா, குறைகள் இருக்கிறதா? சார், இதுல வந்து இன்னும் டேட்டாஸ் வந்து ஆட் பண்ணணும் சார். ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷன் டு பி கிவன் டு த சென்ட்ரல் கவர்மெண்ட். இதுல வந்து ஜஸ்டிபிகேஷன் வந்து நிறைய பேர்கிட்ட வாங்கணும். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நிறைய பதிவு பெற்ற அமைப்புகள் மதுரையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எவ்வளவு பேட்ரோனேஜ், இப்ப திருமங்கலத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒத்தக்கடை வரைக்குமே எங்கெங்க இருந்து எவ்வளவு பேர் ஏறுவாங்க, எங்க இறங்குவாங்க, எங்க காலேஜஸ் இருக்கு, மீனாட்சி அம்மன் கோயில்ல எவ்வளவு பேர் டெய்லி பேட்ரோனேஜ் இருக்குது. இப்ப ராமேஸ்வரம் போகக்கூடிய பயணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அக்ராஸ் இந்தியா நிறைய பேர் இங்க டிராவல் வர்றாங்க. மீனாட்சி அம்மன் கோயில்லாம் ஒரு ஐகானிக் பிளேஸ் இன் தமிழ்நாடு. சோ இதுக்கு நிறைய பேர் வர்றாங்க. மெடிக்கலுக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் சவுத் தமிழ்நாடுல இருந்து நிறைய பேர் வர்றாங்க. உதாரணத்துக்கு தென்காசி மாவட்டம், விருதுநகர் மாவட்டம், திருநெல்வேலி, இப்படி தெற்கு இருந்து நிறைய பேர் மூவிங் பாப்புலேஷன் நிறைய மதுரையை நோக்கி இருக்கிறது. வடக்கு இருந்து நிறைய மூவிங் பாப்புலேஷன். சோ ஈக்குவல் டு சென்னை மாதிரிதான் மதுரை இருந்துகிட்டு இருக்குது. சோ அந்த ஜஸ்டிபிகேஷன் வந்து ப்ராப்பரா கொடுக்கணும். சோ ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லா பொருளாதார ரீதியா சென்னையில மட்டுமே கொண்டு போயிட்டு எல்லா ரிசோர்ஸையும் லோட் பண்ணக்கூடாது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மக்களோட வரி பணம் வந்து பரவலாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டு தொழிற்சாலைகளாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சுற்றுலாவாக இருக்கட்டும். சோ மதுரை பாத்தீங்கன்னா கீழடி. சோ இப்படி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் சென்னையை தாண்டிய விஷயங்கள்லாம் மதுரையிலுமே இருந்துகிட்டு இருக்குது. சோ அந்த ஜஸ்டிபிகேஷன் எல்லாம் ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான அந்த டிராவல் அந்த இன்க்ரீஸ் எப்படி இருக்கும்ன்றதான் அதுல சொல்லணும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா செங்கோட்டையில இருந்து தாம்பரத்துக்கு வந்து வாரத்துல 3 நாள் ஒரு ட்ரெயின் விட்டாங்க. ஆரம்பத்துல வந்து பேட்டர்னேஜ் கம்மியா தான் இருந்தது, மக்கள்கிட்ட வரவேற்பு அந்த அளவுக்கு இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா நியர் அபவுட் 120% ஆக்குபென்சில போயிருக்குது. 70%ல இருந்து வித்தின் 2 இயர்ஸ்ல அவ்வளவு ஆக்குபென்சி போகுது. மதுரை பாத்தீங்கன்னா இல்ல போதுமான விளக்கங்கள் சார் பாண்டியராஜன் சார், நீங்கள் போதுமான விளக்கங்களை அதுக்கு கொடுத்துருந்தீங்க. அடுத்த கட்ட நகர்வாக என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது? ஏன்னா முக்கியமாக ஒரு குற்றச்சாட்டாக வைக்கப்படுவது என்னென்னா, மத்திய பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்கிறது, வேறு அளவுகோலோடு பார்க்கிறது. ஏன்னா கேரளாவுக்கு கொடுத்துருக்காங்க, ஆக்ராவுக்கு கொடுத்துருக்காங்க, மீரட்டு கொடுத்துருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்துக்கு கொடுக்காததுக்கு ஒரே காரணம் தமிழர்களை பாஜகவிற்கு பிடிக்கவில்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நம்ம இது அப்படியே அரசியலா பார்க்கலாமா? அதை தாண்டி வேறு ஏதேனும் காரணங்கள் சரியாக இருக்கிறதா, அதை சரி செய்ய வேண்டி இருக்கிறது? சார், அந்த மாதிரி நம்ம இந்த இடத்துல வந்து அரசியலா பார்க்காம மத்திய மாநில அரசுகள் 2 பேருக்கும் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இது வந்து கம்பைன்டு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நம்ம சொல்ல முடியும். டைரக்டா தமிழ்நாடு அரசையோ மத்திய அரசையோ நம்ம இதுல வந்து குறை சொல்ல முடியாது. நம்மளோட மக்களோட வரி பணம் வந்து 2 அரசாங்கத்துக்கும் நம்ம ஷேரிங் பேசிஸ் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சோ 2 பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. இப்ப அவங்க அந்த பொலிட்டிக்கலா ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா அப்படின்றது வந்து இன்னும் டிபிஆர் எல்லாம் இன் டீடைலா போகும்போது தான் நம்ம பார்க்க முடியும். என்னோட பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, டிபிஆர்ல வந்து ப்ராப்பர் ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலன்னு தான் நான் சொல்ல வரேன். சோ இதெல்லாம் இன்னும் நிறைய வேலிட் பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒரு மெட்ரோ மதுரைக்கு தேவை அப்படின்னு சொன்னா, சென்னையில ஆரம்ப கட்டத்துல பாத்தீங்கன்னா ஆக்குபன்சி ரொம்ப கம்மியா இருந்தது. சோ நிறைய ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. சென்னை மெட்ரோல எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல 50% வந்து நீங்க ஆன்லைன்ல பண்ணா 50%, சோ 30 ரூபீஸ் 40 ரூபீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சேஞ்ச் பண்ணி கொண்டு வந்தாங்க. சோ அது மாதிரி இந்த ஃபெஸ்டிவல் டைமிங்ஸ் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் சென்னை இம்ப்ரூவ் ஆச்சு. சோ அதே மாதிரியான விஷயங்கள் மதுரையில என்னென்ன பண்ண போறோம்? கண்டிப்பா அவங்க வந்து ஆக்குபன்சி ரேட் கம்மியா. பாண்டியராஜன் சார், ரவிசங்கர் சார் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வச்சிருக்காரு. ஏற்கனவே நீங்க சொன்னதா இருந்தால் கூட ரொம்ப தெளிவா விளக்கமா சொல்லியிருக்காரு. மெட்ரோல நான் பயணிக்கணும் அப்படின்னா என்னோட இருப்பிடத்திலிருந்தோ அல்லது என்னுடைய அலுவலகத்திலிருந்தோ மெட்ரோவுக்கு போவதற்கான வசதிகள் இருந்தால் மட்டுமே தான் மெட்ரோவில் பயணிக்கிறதுக்கான வசதிகள் கூடும். அப்போதான் மக்கள் பயணிப்பாங்க. அப்போ அதற்கான திட்டமிடல்களும் அதற்கான வழிமுறைகளும் செய்யாமல் வெறும் மெட்ரோ வேணும்னு கேட்டால் எப்படி மத்திய அரசு கொடுத்துருவாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. அப்போ அதற்கான அமைப்புகள் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும், மதுரை நீங்கள் இருக்கீங்க, கோயம்புத்தூர்லையும் எப்படி இருக்குது? அது போதுமான அளவுக்கு இருக்கிறதா? அதெல்லாம் சரி செய்துட்டு நம்ம திருப்பி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, அது மேப் ஓரளவு ரீசனபிளா தான் ஃபைனல் பண்ணிருக்காங்க சார். இப்போ நீங்க சொல்ற மாதிரி திருமங்கலமாக இருக்கட்டும், அடுத்து பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றம், கப்பலூர், இது எல்லாமே அக்சசிபிள் லொகேஷன்ல தான் இருக்குது. அந்த மெட்ரோ அந்த ஸ்டேஷன்ஸ் அவங்க ப்ரப்போஸ் பண்ண லொகேஷன் பாத்தீங்கன்னா ஈஸிலி அக்சசிபிள். எப்படி நீங்க திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு அந்த லோக்கல் பீப்புள் போறாங்களோ, திருப்பரங்குன்றம் அந்த கோயிலாக இருக்கட்டும், அந்த நியர்பை லொகேஷனா இருக்கட்டும், கப்பலூர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 4 வழிச்சாலை பக்கத்திலே இருக்குது, அந்த டோல்கேட் பக்கத்திலே. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த எய்ம்ஸ் பக்கத்திலேயே, எய்ம்ஸ்லயுமே அங்க உள்ள கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கு, ஒரு 4-5 கிலோமீட்டர் உள்ள போகணும். இருந்தாலும் அந்த ஹைவேஸ்ல ஈஸி அக்சபிளா கொடுத்துருக்காங்க.
அதே மாதிரி பெரியார் நிலையமா இருக்கட்டும், நம்ம ஜங்ஷன் மதுரை ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்திலே அண்டர் கிரவுண்ட் தான். மத்திய அரசு இந்த திட்டத்தை கொடுக்குறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் வாட்டி. செகண்ட் டைமுக்கான காரணங்களை கேட்டிருக்காங்க, அதற்கான காரணங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனாலும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ ஆக்ரா உள்ளிட்ட கொச்சிக்கு கொடுத்துருக்காங்க சார். கொச்சி வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம்லாம் இல்லை, ஒரு 6லேருந்து 7 லட்சம் மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஊர் தான் அது. அந்த கொச்சிக்கு இவர்கள் கொடுத்துருக்கிறார்கள். அப்போ கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், அட்லீஸ்ட் ஒரு வழிகாட்டுதலை வந்து தமிழகத்துக்கு கொடுத்துருந்தா கூட அரசு வந்து தமிழக அரசு அதை செஞ்சு கொடுத்துருக்கோம். அப்போ ஏன் வெறும் ரிஜெக்ட், நீங்கள் கொடுத்தது சரியில்லை ரிஜெக்ட் அப்படின்னு போகிறதுங்கிறது சரியாக இருக்கா? இல்லை, அவங்க மொத்தம் நீங்கள் கேட்குற கேள்வி மத்திய அரசாங்கம் அவர்கிட்ட கேட்ட கேள்வி தான், தமிழகத்தை வஞ்சிக்கிறதா? இல்ல, நான் அப்படி கேட்கல. இல்ல, அப்படி கேட்கல. நான் வந்து வஞ்சிக்கிறதான்னு கேட்கல. ஆனாலும் கூட தமிழகத்தின் மீது மக்கள் மீது கொஞ்சம் கரிசனம் கொண்டு இன்னொரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைல் போயிருக்கலாமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா கேரளாவுக்கு கிட்டத்தட்ட 6லேருந்து 7 லட்சம் மக்கள் தொகை தான் இருக்கிறார்கள். ஆனா அங்க மத்திய அரசு இணக்கமாக செயல்பட்டு அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அங்க இருக்கிறது பாஜக ஆட்சி இல்லை. அது நம்ம இந்த அரசியல் கட்சி அரசியலுக்குள்ள நான் எடுத்துட்டு வரல. அதை தாண்டி கேரளாவுக்கு ஒரு மெட்ரோ வேணும். அதனால அப்ப பாஜக அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கவில்லை. நான் பார்க்கல இந்த விஷயத்துல. இல்ல அவங்க பார்க்கலையாங்கிறது இல்ல. கேரளால பாஜக அரசாங்கமே இல்லை. தமிழகம் கேரளாவும் உள்ளிட்ட வட மாநிலங்கள் எல்லாம் அதே நிலைமையில தான் இருக்கு, நம்ம பாக்குறோம். பட் ஆனா அதுக்கு எக்ஸ்ட்ரா மைல் போய் அதற்கான மாநில அரசோடு ஒத்துழைத்து அங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. தமிழகத்தை கம்பேர் பண்றப்ப இங்க வளர்ச்சி மிகுந்த மாநிலம். இங்க வந்து முக்கியமான சொல்ற மாதிரி அவர் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லயும் சரி மதுரையிலையும் சரி முக்கியமான இடங்கள் இருக்கு. அப்ப ஒரு மத்திய அரசு இதெல்லாம் ஒரு காரணங்கள் இருக்கு. ஏன்னா ஆக்ரா ஒரு காரணம் இருக்கு. அங்க வந்து அங்கேயும் 11 லட்சம் தான் இருக்காங்க. ஆனாலும் அங்க சிறப்பு அனுமதிகள் கொடுக்குறாங்க. அப்படியான விஷயங்கள் வரும்போது தமிழகத்துக்கு ஒரு கைட் கொடுத்து இங்க இப்படியான விஷயங்கள் இருக்குது, நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வாங்க, நாங்கள் இப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு கோஆர்டினேஷன் இருந்தால் தமிழகத்திற்கு இந்த திட்டங்கள் வர செஞ்சுருக்கோம் இல்லையா? கண்டிப்பாக அது செஞ்ச மாதிரி தெரியும். நான் அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் 1 ப்ராஜெக்டில் ஒன்று முடித்தாங்க. ஃபேஸ் 1 60,000-70,000 கோடி செலவு பண்ணி, டீட்டெயில் எக்ஸாக்ட் இது டக்குன்னு சொல்ல முடியல, செலவு பண்ணி பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ஃபேஸ் 1 முடித்தாங்க. உடனே ஃபேஸ் 2 மெட்ரோ ஃபேஸ் 2 ஆரம்பித்தாங்க. அந்த பக்கம் மாதவரத்துலேருந்து சோழிங்கநல்லூர், மேடவாக்கம், பூனமல்லி எல்லாமே கனெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ பெரிய நெட்வொர்க். ஸோ இது ஆரம்பத்தில் இதனுடைய டோட்டல் எஸ்டிமேட் 63.5 crore, 63,500 கோடி, 6,65,000 கோடி செலவில் ஃபேஸ் 2 மெட்ரோ. இது ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, ஸ்டேட்டு நாங்கள் எடுத்து பண்ணிக்கிறோம், ஸ்டேட் நாங்கள் ஃபண்டு பண்ணுவோம். அப்போ ஸ்டேட் ஃபண்டு பண்ணுற நிகழ்ச்சியோட இதுக்கு வந்துட்டோம். சுருக்கமாக சொல்லிட்டேன். அப்போது முதல்ல ஸ்டேட் ஃபண்டு பண்ணுறேன் நாங்கள். அப்போது மத்திய அரசாங்கம் 7,000 கோடி கொடுத்தா போதும். ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் டெவலப்மெண்ட் வந்து ஸ்டேட்டில் பண்ண முடியலன்னு சொன்ன உடனே அதையும் இவங்க எடுத்துக்கொண்டு இந்த 7,000 கோடியை தவிர 45,000 கோடி மத்திய அரசாங்கம் கொடுத்து ஃபேஸ் 2 பண்ணுறாங்க. ஸோ மத்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் எந்த விதத்திலையும் இந்த காரணம் இதுதான், ஸோ இந்த மாதிரி இதுக்காக கட்சியோட இணக்கமாக போகவில்லையா அந்த மாதிரிலாம் இல்லைங்க. ஸோ இந்த தேதிக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ரைடர்ஷிப் ப்ராப்ளம், லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி, இது சோமனிது முன்னாடியே பேசணும் கொடுத்துருக்காங்க. இதையும் தாண்டி அப்போ இனிமேல் வரவே வராதா சார்? நோ, அந்த மாதிரி இல்லை. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மறுபடியும் உங்கள் டிபிஆர் எடுத்துன்னு போங்க. டிபிஆரில் அஃபிஷியல்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு உட்காந்து பேசுங்க. பேசிட்டு நம்ம இப்போ பேசணும் இல்லையா, ஆக்ராவாகட்டும் கொச்சி ஆகட்டும் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி இது ஃப்யூச்சரில் மதுரை ஆகட்டும் இது கோயம்புத்தூர் ஆகட்டும் எந்த அளவுக்கு எங்கள் பிளானில் டெவலப் ஆக போகிறது. கோயம்புத்தூர் பக்கத்துலேயே திருப்பூர் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபேமஸான ஊர், அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் சென்டர். ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச கோயம்புத்தூர் மதுரை கண்டிப்பாக வேணுங்க இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கொண்டு போய் அவங்க கிட்ட சொல்லி ஸ்பெஷல் கன்சிடரேஷன், எஸ் பாப்புலேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம், ரைடர்ஷிப் ப்ராப்ளம் இருக்கலாம், லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கலாம், இருந்தாலும் இது எல்லாத்தையும் இது பண்ணி எங்களுக்கு ஸ்பெஷல் கன்சிடரேஷனாக ஆக்ராவுக்கு எப்படி கொடுத்தீங்களோ கொச்சினுக்கு எப்படி கொடுத்தீங்களோ தமிழ்நாட்டில் இதை ஃபேஸ் 3 ப்ராஜெக்டாக எடுத்து பண்ணி கொடுங்க அப்படின்னு தமிழக அரசாங்கம் விஜய் சிஎம்கள் போய் பேச வேண்டும். கண்டிப்பாக சார். ஸோ பாண்டியராஜன் சார், நம்ம
ரயில் போக்குவரத்து, மெட்ரோ போக்குவரத்து அல்லது சாலை போக்குவரத்து அப்படிங்கிறத தாண்டி கூட மக்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பயணப்பட தேவைதான் இருக்கிறது. அது இப்போதைக்கு சரி செய்ய வேண்டியதெல்லாம் சரி செய்யணும் இல்லையா? இப்போ மெட்ரோங்கிறது யார் எடுத்துகிட்டு வராங்க அப்படிங்கிறது வரலாற்றில் பதிவு செய்ய போகிறது. அதுங்கிறது நம்ம தெளிவாக பார்க்குறோம். அதற்கு தாங்கள் தான் எடுத்துகிட்டு வந்தோம், அடுத்த கட்ட நகர்வுகளை நாங்கள் செய்தோம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. தமிழகத்தில் 2 நகரங்களுக்கு அல்லது 3 நகரங்களுக்கு மெட்ரோ இருப்பது நமக்கு நம்மள்கிட்ட எல்லோருக்கும் பெருமை தான். ஆனால் அதை தாண்டி இதை எடுத்துகிட்டு வரணும்னா கூட கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஆகும். வேகமாக பண்ணால் கூட ஒரு 6 வருடம் ஆகும்னா கூட அந்த 6 வருடங்கள் நம்ம தனியாக வச்சுட்டு கூட இப்போ இருக்கிற மக்களுக்கு நாளைக்கு அடுத்த வருடத்திற்கு பயணப்படுறதுக்கான தேவையான பயணத்திற்கான ஏற்பாடுகள்லாம் நம்ம சரியாக செஞ்சுருக்குமான்னு பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா? ஏன் அந்த கேள்வி அங்கே வருதுன்னா, நிஜமாகவே மக்களின் மீது அவர்கள் பயணத்தின் சிரமத்தின் மீது அக்கறை கொண்டிருக்கிற அரசுன்னா இது எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டு எதிர்காலத்தையும் திட்டமிடுவார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதற்கெல்லாம் தயாராக இல்லாமல் வெறும் மெட்ரோ வேணும் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பது வெறும் அரசியலாகத்தானே பார்க்கப்படும். கண்டிப்பா சார். இப்ப உதாரணத்துக்கு இந்த மதுரை மெட்ரோ மாதிரியே மதுரை எய்ம்ஸ கூட ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 2015 வந்து திரு அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கும்போதுதான் பட்ஜெட்ல அறிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 11 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் மதுரை எய்ம்ஸ் திறக்கப்படவில்லை. சோ மதுரை மெட்ரோவுக்கு ஏன் இவ்வளவு அழுத்தம் கொடுக்க வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது மத்திய அரசு வந்து கொஞ்சம் பாராமுகமாகத்தான் இருக்கிறதோ அப்படின்ற எண்ணம் தான் தோன்றுகிறது. இந்த காரணங்கள் 3மே ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்களாக இல்லை. 7 இவங்க தமிழ்நாடு அரசு சரியான முறையில் கொடுக்கவில்லை, ஒரு புறம் அது தெளிவான ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கவில்லை என்ற ஒரு விஷயம் சொன்னாலும், இவங்க வந்து மதுரை மெட்ரோவுக்கு வந்து அவங்க கொண்டு வரும்போது, இப்ப மதுரை எய்ம்ஸ் கொண்டு வந்தது மத்திய அரசு தான், அவங்களுக்கு தான் நேம் போகும். அதே மாதிரி இந்த மதுரை மெட்ரோ வந்து தமிழ்நாட்டுல ஒரு தவிர்க்க முடியாத ஒரு மிக முக்கியமான திட்டம். இந்த மதுரை மெட்ரோ திட்டம் வந்தா தென் மாவட்டங்களில் பாண்டியராஜா சார் சரிதான். ஆனா என்ன அங்க நடக்க போகுதுன்னு அதுக்கு தனி குழு அமைத்து சிஎம்ஆர்எல் வந்து டிபிஆர் கொடுக்குறாங்க. அப்ப அதுல சரியான விளக்கங்களை கொடுத்தும் மத்திய அரசு மறுத்து இருக்காங்க, அது இல்லை அதை ஏற்கப்படாமல் இருக்காங்க அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் இங்கே சரியான விளக்கங்களும் கொடுக்கப்படவில்லை. அதை தாண்டி அவர்கள் கேள்விகளும் எழுப்பியிருக்காங்க, அறிவுரைகளும் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு பார்க்குறப்ப தரவுகளின் அடிப்படையில் ஒரு அரசாங்கம் தானே செயல்பட முடியும். நம்ம அதை பார்க்கணும் இல்லையா? கண்டிப்பாக தரவுகள் ஒருபுறம் இருந்தாலும் இந்த இவங்க கொடுத்திருக்கிற அந்த கால்குலேஷன் 2மே ஏற்றுக்கொள்ள அந்த பதில் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா? இவங்க கொடுக்கிற டிபிஆர் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ரிப்ளை கொடுத்திருக்காங்க. அந்த 20 மீட்டர் வைடு ரோடு இல்ல அப்படின்றத. அதுல இப்ப மதுரையை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டேஷன் அண்டர் கிரவுண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ பில்டிங்ஸ் மேக்சிமம் டேமேஜ் ஆகாத அளவுக்கு எப்படி கொடுக்கலாமோ அதெல்லாம் ஃபீசிபிலிட்டி எல்லாம் அதெல்லாம் பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை இது எடுத்துக்கலாங்கிறது நம்ம பேச்சு சார். ஆனால் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திட்ட வரவு அறிக்கையிலே வந்து எந்த இடங்களில் 20 மீட்டருக்கு குறைவாக இருக்கிறது, அதெல்லாம் நம்ம எப்படி கையகப்படுத்த போகிறோம், அதற்கான வாய்ப்புகள் என்ன இருக்குது, அது நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் நாங்கள் கொடுக்கப்பட்டிருக்கணும். அதை தாண்டி இந்த போக்குவரத்துகள், பஸ் போக்குவரத்து கனெக்டிவிட்டி இல்லை அப்படின்னா இது எப்படி நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படிங்கிற காரணங்கள் கொடுத்துருக்கணும். நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி முக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடக்கத்திலே குறிப்பிட்டீங்க. கோயில் இருக்கிறது, அப்போ ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் வரும், ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து வர மக்கள் வருவாங்க, மத்திய அரசு வந்து ஏற்கனவே எய்ம்ஸ் எடுத்துன்னு வராங்க. இது மாதிரியான விஷயங்களை கொடுத்துருந்தா சரிதானே சார்? அப்போ அதற்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு காரணம் இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இல்லையா? நம்ம இதுக்குள்ளே பேசிட்டு இல்லாமல் இதை தாண்டி நான் அடுத்த விஷயங்களுக்கு தான் நான் போக விரும்புகிறேன். இப்போ இன்னும் ஒரு 5 வருடங்களுக்கு மதுரை மக்கள் சிரமப்படாமல் பயணப்படணும்னா அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் எடுக்கணும் இல்லையா? வெறும் மெட்ரோ மட்டும் கேட்டுக்கொண்டே இருப்பது வெறும் அரசியலாகத்தானே பார்க்க முடியும். அடுத்த கட்ட நகர்வுகள் நம்ம ஏற்கிறோம், அடுத்த கட்ட நகர்வுகளை இப்போ வந்திருக்க அரசு பண்ணிட்டோம். ஆனால் இதெல்லாம் சரி செய்யணும் இல்லையா? அதற்கு யார் கேள்வி கேட்பார் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பா இதுல வந்து மத்திய அரசு இன்னும் கொஞ்சம் ஆர்வம் காட்டணும் அப்படின்றதுதான் என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. கண்டிப்பா இதுல டிபிஆர்ல கொஞ்சம் லேகிங்ஸ் இருக்குது. அவங்க சொல்ற மாதிரி டேட்டா சரியா இருந்தா நாங்க மெட்ரோ கொடுத்துட போறோம். சார் சொன்ன மாதிரி இதை நாங்க வந்து மாநில அரசு எந்த பாரபட்சமும் இல்லாம தான் எல்லா மாநிலங்களுக்கும் கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்க. கண்டிப்பாக சோ இவங்க மதுரைன்னு சொல்லும் போது மத்திய அரசு அவங்களே தனிக்கவனம் கூட செலுத்தலாம். இதுல இவங்க லேகிங்ஸ் இருக்குது, இருந்தாலும் மத்திய குழுவை கூட அனுப்பி சோ இதுல என்னென்ன லேகிங் இருக்குது, 2 குழுவும் தமிழக அரசு மத்திய அரசு 2 குழுவும் இணைந்து கூட இதை செயல்படுத்துவதற்கான செயல் வடிவம் கொண்டு வருவதற்கான திட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத அவங்க கலந்து ஆலோசித்து இவங்க அதை அப்படி கூட ஒரு முடிவுக்கு வரலாம். நன்றி சார். சார் ரவிசங்கர் சார், உங்களோட இறுதியான உரை. ஒட்டுமொத்தமாக இப்போ மெட்ரோ கொடுக்கணும்,
இல்லை வரணும் வராது அப்படிங்கிறதெல்லாம் மக்களோட பயணிகள் பாதுகாப்பு அவரோட வசதிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்த கட்ட அரசியல் நகருக்கு நகர்ந்துருச்சு. இங்கே வந்து நீங்கள் மறுக்கவே முடியாது, இனி மெட்ரோல் வந்தால் அரசியல், வரலனாலும் அரசியல் அப்படிங்கிறது போயிடுச்சு. அதை தாண்டி இது ஒரு கௌரவ சின்னமாக மாற்றுறதுக்கு காரணம் ஏற்கனவே இருந்து எல்லா அரசுகளும், நம்ம ஒரு அரசுன்னு சொல்ல முடியாது, திமுகவிலேருந்து அதிமுகவிலேருந்து இன்னும் தாவேக்க ஆரம்பிக்கலைன்னா கூட கண்டிப்பாக அவங்களுக்கான நிர்பந்தம் இப்போ இருக்குது, அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அப்போ இதெல்லாம் தாண்டி இங்கு மக்களுக்கு தேவை என்ன, அதற்கான அலசல்கள் என்ன அப்படின்னு அலசி அதற்கான முடிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா, இல்லை இது வெறும் அரசியலாக்கப்பட்டு இது தொடர்ந்து இதுதான் நீடிக்குமா, என்ன அடுத்த கட்ட நகர்வுகளாக இருக்கும்? சுருக்கமான பதில் சார். நம்ம முதல் இதிலே பேசின மாதிரியே மத்திய அரசாங்கத்தோடு இவங்க ஒரு மீட்டிங் வைக்கணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இவங்க முடிவு சுருக்கமாக சொல்லிடுறேன். அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது டிவிகே பார்ட்டி கேடு, விஜய் அவங்க கேடு, அவர் தான் சிஎம் கேடு. இவங்க என்ன பண்ணணும் இமிடியேட்டாக, சார் இந்த கோயம்புத்தூர் மதுரை இந்த ப்ராஜெக்ட் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட் இதை இமிடியேட்டாக ப்ரியாரிட்டி பேசிஸில் எடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக, இல்லை வேறு ஏதாவது சிட்டிஸ் இருக்கா, திருநெல்வேலி அந்த மாதிரி இருக்கா, இல்லை இது ரெண்டே போகும் அப்படின்னா ஓகே. இந்த 2 ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இமிடியேட்டாக வார் ஃபுட்டிங்கில் ஆக்ட் பண்ணணும். அந்த டிபிஆரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண மறுபடியும் ரிவ்யூ பண்ணுங்கள், டெக்னிக்கல் டீம்கிட்ட கொடுத்து ரிவ்யூ பண்ணி இந்த டிபிஆரில் என்னென்ன இருக்குது, எவ்ரிதிங் ஓகேவா, இல்லை நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 20 மீட்டர் வைடு வேலை வேணும்னா அங்கே எப்படி பண்ண போகிறோம், என்ன போகிறோம், இதெல்லாம் முடித்து கொண்டு அரசாங்கத்துடன் மத்திய அரசாங்கத்தோடு பேசுங்க இணக்கமான முறையில். அதாவது கட்சியெல்லாம் தாண்டி வந்துருங்க, தாண்டி மக்களுக்கு சேவை செய்ய போகிறோம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த சேவை செய்ய போகும்பொழுது ஃப்யூச்சரில் கோயம்புத்தூர் எப்படி டெவலப் ஆக போகிறது, மதுரை எப்படி சார் ஒன்று சொன்னார், மதுரை டு ராமேஸ்வரம் அந்த அளவுக்கு ராமேஸ்வரம் டூரிஸ்ட் வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ மதுரையும் குரோவ் ஆகும், இதுவும் குரோவ் ஆகும். அப்போ எனக்கு மெட்ரோ கண்டிப்பாக அவசியம். அப்போது இந்த டிபிஆர் பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிற பிரகாரம் என்ன ட்ராபேக் இருக்குது, என்னென்ன கன்ஸ்ட்ரைன்ஸ் இருக்குது, பேஸ்ட் ஆன் வாட் கன்ஸ்ட்ரைன் சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ரிஜெக்டிங் தி ப்ரப்போசல், அதை வந்து அவங்கக்கிட்ட பேசி ஒரு ஸ்பெஷல் கன்சிடரேஷன் கொடுத்தால் கண்டிப்பாக முடியும். முடியாதது ஒன்றும் இல்லை. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.